முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று முதல் வீடு தேடிச் செல்லும் ரேஷன் பொருட்கள். சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்கான வாகனங்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. கல்லறை திருநாளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தேதியை மாற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பா? பிறகு பேசலாம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பெண் ஒருவருக்கு 124 வயது என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் அடையாள அட்டை வழங்கிய நிலையில் போராட்டம். தனியாரின் கீழ் வருவதால் கூடுதல் பணி பாதுகாப்பு சலுகை கிடைக்கும் என சென்னை மாநகராட்சி விளக்கம். வேலை நிறுத்தத்தை கைவிட முடியாது என தூய்மை பணியாளர்கள் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். அமைச்சர் கே.என். நேரு உறுதி. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து. கர்நாடக வனப்பகுதியில் யானையை தொந்தரவு செய்து மிதி வாங்கியவருக்கு 25,000 ரூபாய் அபராதம். மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். அன்புமணியின் பாமக செயல் தலைவர் பதவியை பறிக்க ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல். 17ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முறைப்படி தலைவராக தேர்வாகிறார் ராமதாஸ். தாவேக மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என விஜய் சூளுரை. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற முழக்கத்தை வைத்து மதுரை மாநாடு நடைபெறும் என அறிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. டிடிஎஃப் வாசனுக்கு வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. உரிய அதிகாரிகளை நாடுமாறு அறிவுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைக்கத் தொடங்கிய நெல்மணிகள். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. இரண்டு குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் விதிக்கப்பட்ட சாகும் வரை தண்டனையை எதிர்த்து அபிராமி மேல்முறையீடு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித், அவரது தந்தை சரவணனிடம் சிபிசிஐடி விசாரணை. முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டு கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கும் சிபிசிஐடி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கடைகளை அடைத்து போராட்டம். வைகை அணை நிரம்பிய நிலையில் 58 கிராம கால்வாய்களில் நீர் திறக்க கோரிக்கை. கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது விசாரணை நடத்த குழு அமைத்த நாடாளுமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட 3 பேர் இடம்பெற்றனர். சீனா மீதான வரி விதிப்பை 90 நாட்கள் நிறுத்தி வைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். பதிலுக்கு அமெரிக்கா மீதான 24 விழுக்காடு கூடுதல் வரியை தள்ளுபடி செய்த சீனா. அமெரிக்காவில் தரையிறங்கிய போது நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தில் மோதிய மற்றொரு விமானம். பயணிகள் காயமின்றி தப்பினர். முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று முதல் வீடு தேடிச் செல்லும் ரேஷன் பொருட்கள். சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்கான வாகனங்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது.
கல்லறை திருநாளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தேதியை மாற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பா? பிறகு பேசலாம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்தீங்களா? மறுபடியும் அவர் கூட்டணியில் வருவதற்கான அதை பத்தி பிறகு பேசலாம். ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்தீங்களா? மறுபடியும் அவர் கூட்டணியில் வருவதற்கான அதை பத்தி பிறகு பேசலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பெண் ஒருவருக்கு 124 வயது என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் அடையாள அட்டை வழங்கிய நிலையில் போராட்டம். தனியாரின் கீழ் வருவதால் கூடுதல் பணி பாதுகாப்பு சலுகை கிடைக்கும் என சென்னை மாநகராட்சி விளக்கம். வேலை நிறுத்தத்தை கைவிட முடியாது என தூய்மை பணியாளர்கள் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். அமைச்சர் கே என் நேரு உறுதி. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து. கர்நாடக வனப்பகுதியில் யானையை தொந்தரவு செய்து நிதி வாங்கியவருக்கு 25,000 ரூபாய் அபராதம். மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். அன்புமணியின் பாமக செயல் தலைவர் பதவியை பறிக்க ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல். 17ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முறைப்படி தலைவராக தேர்வாகிறார் ராமதாஸ். தாவேக மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என விஜய் சூளுரை. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற முழக்கத்தை வைத்து மதுரை மாநாடு நடைபெறும் என அறிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. டிடிஎஃப் வாசனுக்கு வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. உரிய அதிகாரிகளை நாடுமாறு அறிவுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைக்கத் தொடங்கிய நெல்மணிகள். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. இரண்டு குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் விதிக்கப்பட்ட சாகும் வரை தண்டனையை எதிர்த்து அபிராமி மேல்முறையீடு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித், அவரது தந்தை சரவணனிடம் சிபிசிஐடி விசாரணை. முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டு கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கும் சிபிசிஐடி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கடைகளை அடைத்து போராட்டம். வைகை அணை நிரம்பிய நிலையில் 58 கிராம கால்வாய்களில் நீர் திறக்க கோரிக்கை. கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது விசாரணை நடத்த குழு அமைத்த நாடாளுமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட 3 பேர் இடம்பெற்றனர். சீனா மீதான வரி விதிப்பை 90 நாட்கள் நிறுத்தி வைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். பதிலுக்கு அமெரிக்கா மீதான 24 விழுக்காடு கூடுதல் வரியை தள்ளுபடி செய்த சீனா. அமெரிக்காவில் தரையிறங்கிய போது நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தில் மோதிய மற்றொரு விமானம். பயணிகள் காயமின்றி தப்பினர்.